இயேசு ஒரு ராஜா. ஜீசஸ் த கிங். விவிலியத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவின் ராஜாதி ராஜாவாக விளங்கும் 7 முக்கியத்துவங்கள் இதோ. நித்தியமான அரசாட்சி. இயேசுவின் அரசாட்சிக்கு முடிவே இல்லை. அவர் உலக நாடுகளைப் போலன்றி என்றென்றும் நிலைத்திருக்கும் ஒரு ராஜ்யத்தை ஆளுகிறார். நீதி மற்றும் நேர்மையின் ராஜா. அவர் உலகப் பிரகாரமான அதிகாரத்தை பயன்படுத்தாமல் அன்பு, நீதி மற்றும் சத்தியத்தின் அடிப்படையில் தம்முடைய மக்களை வழிநடத்துகிறார். தாழ்மையுள்ள ராஜா. அவர் ஆடம்பரமான அரண்மனையில் பிறக்காமல் ஒரு சாதாரண மாட்டுத் தொழுவத்தில் பிறந்து எளிமைக்கும் தாழ்மைக்கும் உதாரணமாகத் திகழ்ந்தார். மக்களுக்காகத் தம்மையே ஈந்தவர். ஒரு சாதாரண ராஜா தன் நாட்டு மக்களிடம் சேவையை எதிர்பார்ப்பார். ஆனால் இயேசு மக்களுக்காகத் தம் உயிரையே சிலுவையில் பலியாகக் கொடுத்தார். சமாதானத்தின் பிரபு. போரினால் அல்லாமல் இதயங்களை மாற்றும் சமாதானத்தின் மூலம் அவர் அமைதியை நிலைநாட்டுகிறார். பரலோகத்தின் அதிகாரம். வவானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறியதன் மூலம் அவர் பிரபஞ்சத்தின் முழுமையான அதிகாரத்தைக் கொண்ட ராஜா என்பதை உறுதிப்படுத்தினார். மீண்டும் வரப்போகும் ராஜா. விவிலியத்தின்படி அவர் மீண்டும் ஒருமுறை மேகங்கள் மேல் மகா வல்லமையோடும் மகிமையோடும் உலகை நியாயந்தீர்க்கும் ராஜாவாக வருவார்.